எங்களுடைய யூடியூப் சேனலுடன் இணைந்திருக்கின்ற அனைவருக்கும் வணக்கம். நாங்கள் இன்றைய வீடியோ மூலமாக வரவு செலவு திட்டம் 2026இல் சிபார்சு செய்யப்பட இருக்கிற ஒரு முக்கியமான விடயம் சம்பந்தமாக பார்க்க இருக்கின்றோம். இந்த 2026ஆம் ஆண்டுக்குரிய வரவு செலவு திட்டத்தை இலங்கையில் இருக்கிற ஓய்வூதிய நலன் பெறுபவர்கள் பெரிய அளவில் எதிர்பார்த்த வண்ணம் இருந்தார்கள். குறிப்பாக 2020 முதல் 2020 ஜனவரி 2 முதல் 2024 12 31 வரையான காலப்பகுதியில் ஓய்வு பெற்றவர்கள் வந்து 2025ஆம் ஆண்டு வரவு செலவு திட்டம் சமர்ப்பிக்கப்பட்ட போது அவர்களுடைய நலன்கள் கவனத்தில் கொள்ளப்படவில்லை என கூறி என்ன செய்தார்கள், ஒரு ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டிருந்தார்கள் கொழும்பில். அத்தோடு ஏனைய இந்த வரவு செலவு திட்டம் சமர்ப்பிக்கப்படுவதற்கு முன்பாக அரசா அமைச்சர்களுடன் பல கட்ட பேச்சுவார்த்தைகளில் ஈடுபட்டு இது சம்பந்தமான பிரச்சனைகளை அரசாங்கத்தினுடைய கவனத்திற்கு கொண்டு வந்திருந்தார்கள். இருப்பினும் அரசாங்கம் வந்து இந்த காலத்தில் ஓய்வு பெற்றவர்களை பெரிதும் கவனத்திற்கொள்ள இல்லை, எந்த விதமான நலன்களையும் அறிவிக்கவில்லை. அத்தோடு 2020க்கு முன்பு ஓய்வு பெற்றவர்களுக்கு ஒரே தடவையில் வழங்குவதாக கூறப்பட்ட அந்த நலன்கள் வந்து 2025இல் கலந்துரையாடிய அல்லது முன்வைத்த யோசனைக்கு அமைவாகவே அரசாங்கம் வந்து நடைமுறைப்படுத்தி இருக்கிறது. இந்த அரசாங்கத்தினுடைய கொள்கை என்னவென்பதை உங்களுக்கு தெளிவாக அறியக்கூடியதாக இருக்கிறது. பிரச்சனைகளுக்கு செவிமடுக்கிறார்கள், கருத்துக்களை பரிமாறிக்கொள்கிறார்கள். இருப்பினும் அவர்கள் நினைத்ததை அல்லது அவர்களுடைய சிந்தனைகளையே நடைமுறைக்கு கொண்டு வருகிறார்கள் என்ற ஒரு முடிவுக்கு உங்களுக்கு வரக்கூடியதாக இருக்கும். எனவே இருப்பினும் அரசாங்கம் வந்து ஓய்வூதியர்களுடைய நலன்களுக்காக மற்றுமொரு நடவடிக்கை எடுத்திருக்கிறது. அதாவது ஓய்வூதியர்கள் மற்றும் இலங்கையில் இருக்கிற அரச ஊழியர்கள் எதிர்நோக்குகின்ற பிரச்சனைகள், குறிப்பாக ஓய்வூதிய நலன்கள் சம்பந்தமாக அல்லது சம்பள அதிகரிப்புகள் சம்பந்தமாக அவர்கள் எதிர்நோக்குகின்ற பிரச்சனைகளை ஆராய்வதற்கு, அறிக்கை சமர்ப்பிப்பதற்கு ஒரு ஆணைக்குழுவை அமைக்க இருக்கிறது. இதன் மூலமாக இந்த அரசாங்கம் வந்து ஓய்வூதியர்கள் எதிர்நோக்குகிற சகல பிரச்சனைகளையும் ஆய்வு செய்ய இருக்கிறார்கள். எனவே இந்த ஆணைக்குழு நியமிக்கப்பட்டதன் பின்பு இந்த ஆணைக்குழுவினுடைய கவனத்துக்கு உங்களுடைய பிரச்சனைகளை கொண்டு வருவதன் மூலமாக இவர்கள் இந்த ஆணைக்குழு ஓய்வூதியர்களுடனும் ஓய்வூதிய நலன் சார்பான அமைப்புகளுடனும் இவர்கள் பல கட்ட கலந்துரையாடல்களை செய்வார்கள். இதன் போது நீங்கள் இந்த பிரச்சனைகளை முன்வைத்து அரசாங்கத்துக்கு ஒரு அறிக்கை வடிவில் இந்த ஆணைக்குழு வந்து இந்தந்த ஓய்வூதிய காலத்தில் ஓய்வு பெற்றவர்களுடைய பிரச்சனைகள் சம்பந்தமாக சில சிபார்சுகளை அவர்கள் முன்வைப்பு செய்வார்கள். இதன் மூலமாக அந்த அறிக்கையை இந்த அரசாங்கம் என்ன செய்யும் என்பதை நீங்கள் பொறுத்திருந்து பார்க்க வேண்டும். இந்த அறிக்கை தயாரிக்கப்பட்ட பின்பு அந்த அறிக்கையில் கூறப்பட்டவாறு உரிய நடவடிக்கைகள் எடுக்கப்படும் என அரசாங்கம் கூறியிருக்கிறது. இது மிகவும் சாதகமான ஒரு சூழ்நிலையாக நான் கருதுகின்றேன். அதாவது பலரும் இது சம்பந்தமாக கருத்து கூறி வருகிறார்கள். அதாவது அரச ஊழியர்களும் ஓய்வூதியர்களும் எதிர்நோக்குகின்ற சம்பள மற்றும் ஓய்வூதிய பிரச்சனைகளை இவர்கள் ஆய்வு செய்து அரசாங்கத்துக்கு அறிக்கை ஒன்றை சமர்ப்பிக்கப்பட்டதன் பின்பு அந்த அறிக்கை வந்து நடைமுறைப்படுத்தப்படுகின்ற போது சகல பிரச்சனைகளுக்கும் தீர்வு கிடைக்கும் என எதிர்பார்க்கலாம். இதற்குரிய நிதிகளும் இந்த வரவு செலவு திட்டத்தில் ஒதுக்கப்பட்டிருப்பதாக ஜனாதிபதி தன்னுடைய வரவு செலவு திட்ட உரையில் கூறியிருக்கிறார். இது மிகவும் மகிழ்ச்சிகரமாக, அதே நேரம் வரவேற்கக்கூடிய ஒரு நிகழ்வாகும். இருப்பினும் கடந்த அரசாங்கங்களும் கூட இப்படியான ஆணைக்குழுக்களை நியமித்து அறிக்கைகளை பெற்று அவற்றை பூரணமாக நடைமுறைப்படுத்தப்படவில்லை. பல அறிக்கைகள் சமர்ப்பிக்கப்பட்டதுடன் நிறைவுக்கு வந்தது என்ற விடயத்தையும் நினைவு கூறுவதோடு, ஓய்வூதிய சங்கங்கள் இந்த விடயம் சம்பந்தமாக விழிப்புடன் இருந்து ஆணைக்குழு சமர்ப்பிக்கின்ற அறிக்கையை நடைமுறைப்படுத்துவதற்கு ஆவணச் செய்வது அவசியமாகும். ஓய்வூதியர்கள் அனைவரும் ஒன்று சேர்ந்து இந்த செயற்பாட்டுக்கு உங்களுடைய ஓய்வூதிய சங்கங்களுக்கு ஒத்துழைப்பு வழங்குங்கள். இந்த தகவலை உங்களுடைய நண்பர்களுடன் பகிர்ந்து கொள்ளுங்கள். எங்களுடைய யூடியூப் சேனலுடன் மறக்காமல் தொடர்ச்சியாக இணைந்திருங்கள். அத்தோடு எங்களுடைய யூடியூப் சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள். இது சம்பந்தமாக கிடைக்கப்பெறுகின்ற தகவல்களை உங்களுக்கு உடனுக்குடன் அப்டேட்டாக பெற்றுக்கொள்வதற்கு. மேலும் ஒரு பயனுள்ள வீடியோவில் உங்களை நான் சந்திக்கின்றேன். அதுவரை நன்றி, வணக்கம்.